இந்த பூவெல்லாம் பறிச்சு எடுத்துன்னு போயிட்டு கவரில் போட்டு 10 ரூபான்னு விற்றோன்னா ஒரு 500 ரூபாய்க்கு விற்கலாம் போல இருக்கு. இதையே பறிக்காம அப்படி வச்சிருக்காங்க. ஏண்டி ராதிகாக்கோட மாமியார் தானே நிற்குது. யார் இருந்தால் நமக்கு நான் கேட்க வேண்டிய கேள்வி கேட்டு போயினே இருக்கலாம். நீ சொல்கிறது சரிதான். பாட்டியா பாட்டியா யார் அது? ஓ இவ்வளோங்களா? பாட்டி கோமதிக்கா ராதிகாக்கல்ல? இல்லடி எங்கே கடைக்கு போனாலுங்க. நம்ம சந்தேகப்பட்டது கரெக்டாக போச்சு. ஆமாண்டி அதை 100% கன்ஃபார்ம் பண்ணல. கேளு கேட்குறேன். பாட்டி காலையில் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? காலையிலையா? காலையில் எதுவுமே சமைக்கலையே. நைட் வச்சு சாதம் தான் மீதி இருந்தது, தண்ணி ஊற்றி வச்சிருந்தா. காலையில் சாப்பிட்டா அதுதான். சமைக்கலடி எதுவுமே. கேட்டிங்கயா எதுவும் சமைக்கலையா? அப்போ கன்ஃபார்மே ஆகிப்போச்சு. ஏண்டி வீடு அன்னதானம் கொடுக்க போறீங்களா? யார் கேட்குறாங்க? யாரையுமே காணுமே. ஏண்டி உன்னை தானே கேட்டேன். எங்களை கேட்டீங்க? ஆமாண்டி உன்னை தானே கேட்டேன். அன்னதானே நாங்கள் கொடுக்குற பழக்கம் கிடையாது. யார் வீட்டில் நல்லா வகையாக செய்கிறாங்கன்னு பார்த்து அங்கே சாப்பிடலாம் நானே பார்த்துனுக்கேன். நான் எங்கே இந்த அன்னதானம் கொடுக்குறேன்? கேட்குறேன். பாட்டி கட்டை பையே அப்புறம் வந்து தூக்கு சட்டி இதெல்லாம் எடுத்துன்னு போனாங்களா? ஆமாம் எடுத்துன்னு போன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. எதுக்கு? ஓகேடி கன்ஃபார்ம் டி. சரி உள்ளே போய் மடமட ஓடி போயிட்டு ஒரு மரத்தை எடுத்து அதில் வந்து 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, 1/2 கிலோ பூண்டு, 1/2 கிலோ இஞ்சி இதெல்லாம் போட்டு எடுத்துங்கண்ணே. அறுக்கிறதுக்கு அருவமனை தட்டு தண்ணி எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுங்க. போதும் மணி 1 கிலோ வெங்காயம் விற்கிற விலையில 1 கிலோ 50 ரூபா நோ சொல்லி இருந்தா என் மருமக. எதுக்கு இப்போ 1 கிலோ வெங்காயம் 1 கிலோ தக்காளி இஞ்சி பூண்டுலாம் கேட்டுருக்கீங்க? அப்படி யாருக்கும் சமையல் செய்கிற மாதிரி அவங்க வீட்டில் போய் செய்ய வேண்டியதானே. இங்கே எதுக்கு செய்வீங்க? பாட்டி இப்போ வந்து கோமதிக்காவும் ராதிகாவும் எங்கே போயிருக்காங்கன்னா அவங்க அண்ணன் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அண்ணன் வந்தால் அவங்க அண்ணனுக்கு வந்து வெறும் காப்பி மட்டும் கொடுத்து அனுப்புகிறாங்களா இல்லை விருந்து சாப்பாடு போடுறாங்களான்றது எனக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருந்துச்சு. அதை கேட்டு கிளியர் பண்ணிக்கினேன். அவங்க வந்து கறி மீன்லாம் வாங்குறதுக்கு தான் கடைக்கு போயிருக்காங்க பொழுது. அவங்க வரத்துக்குள்ளே இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன். வெங்காயம் இந்த இஞ்சி பூண்டெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டுனா வந்தாங்கன்னா வாங்கினதை க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பு ஏற்றி இறக்கிட்டா வேலை முடிஞ்சிடும். மடமடன்னு சாப்பிட்டு நாங்கள் போய் எங்கள் வேலையை பார்ப்போம் இல்லையா? அதுக்கு தான் கேட்டுருக்கோம். அதையும் எடுத்துன்னு வந்துருங்க. சட்டுப்பட்டு ஆகட்டும். இது கூத்தா இருக்குது. அதெல்லாம் இங்கே அப்படி தான். போங்க போங்க வா, நம்ம ஒரு நல்ல இடமா போய் உட்காரலாம். பாட்டி எடுத்து தருவாங்க. நம்மள மாதிரி நல்ல மனசு இந்த ஊருக்குள்ள யாருக்குமே இருக்காதுல்ல. வாண்டடா வந்து வேலை செஞ்சு தரோம். ஆமாம் போ. நான் கூட மத்தியானத்துக்கு நம்ம வீட்டில் தான் சமைச்சு சாப்பிடணுமோ அப்படின்னு நினச்சி பயந்தே போயிட்டேன். பரவாயில்ல விருந்து சாப்பாடு இங்கே கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. எங்கே ஓடிங்க கலங்க வெங்காயத்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் தான் உட்காந்துருக்கோம். எடுத்துவாங்க. டேய் மஞ்சமண்டை இவங்க தானே எங்கள் பாட்டி? தெரியும்டா பார்த்துருக்கேன்டா. பாட்டி நான் போய் விளையாடிட்டு வரேன். டேய் உங்கள் அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க? வீட்லேயே தான் உட்காந்து விளையாடணும், எங்கேயும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. எதுக்கு இப்படி கிளம்பிட்டேனே? பாட்டி நம்ம தெருவில் தான் பாட்டி விளையாட போகிறேன், எங்கேயும் போகல. உங்கள் அம்மா கிட்ட அப்பயே சொன்னேன். காலையிலேயே உன்னை திரும்பி ஸ்கூலில் விட்டுட்டு நீ போகும்போது கடைக்கு போ அப்படின்னு சொன்னேன் நான். மாமா வராங்க வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகிற பையனுக்கு எடுத்து உட்கார வச்சுக்கிறேன். தங்கச்சி வீட்டுக்குள்ள தான் உட்காந்து பொம்மை வச்சு விளையாடினுக்கா. அவ கூட போய் விளையாட போ. மஞ்ச மாட்டா எதுக்கு நீங்கள் வந்த? நீ ஸ்கூலுக்கு தான் போல எனக்கு. பாட்டி சதீஷ் தான் போவானா லீவ் போட்டுடு அப்படின்னு சொன்னான். அதனால தான் நான் லீவ் போட்டேன். இல்லைன்னா ஸ்கூலுக்கு தான் போயிருப்பேன். இது உங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்கிறேன் இரு. பாட்டி நானே எனக்கு ஜுரம் அப்படி போய் சொல்லிட்டு தான் லீவ் போட்டிருக்கேன். எங்கள் அம்மா கிட்ட சொல்லாதீங்க பாட்டி. அப்போ இங்கே வாசல்லேயே உட்காந்து விளையாடுங்க. ரோடுக்குலாம் போகக்கூடாது. ரோட்டில் எவ்வளோ வண்டி போகுது, எவ்வளோ வேகமாக போகுது. ரோட்டில் போய் விளையாட போகிறீங்களா? அடி வாங்குவீங்க. போங்க வாசல்ல போய் உட்காந்து விளையாடு. பாட்டி வாசல்லே உட்காந்து என்ன பாட்டி விளையாடுறது? நாங்கள் பொம்பளை பசங்களா? அந்த பாண்டி இந்த என்ன சொல்லுவாங்களே பள்ளங்குழி அதெல்லாம் விளையாட சொல்கிறீங்களே. நாங்கள் வந்து கிரிக்கெட் விளையாட போகிறோம். கிரிக்கெட்லாம் வாசல்லே உட்காந்து விளையாட முடியாது. அப்புறம் ஜன்னல் ஒஞ்சி போச்சு, குண்டா ஒஞ்சி போச்சு, சட்டி ஒஞ்சி போச்சு, சண்டைக்கு வரீங்க என்கிட்ட நீ. அதனால நான் வந்து ரோட்லேயே போய் கிரிக்கெட் விளையாடுறேன். பெரிய தொல்லையாக போச்சுமா இவங்கிட்ட. ரோடுக்குலாம் போகக்கூடாது, வண்டிலாம் வருது நான் சொல்லிட்டேன் நான். ஒழுங்கா நம்ம வீட்டானே உட்காந்து விளையாட மாதிரி இருந்தால் விளையாடு. இல்லைன்னா உள்ள போய் தங்கச்சி கூட போய் சொப்பு விளையாடுப்போ. சொப்பு சாமா விளையாடுறதா? என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி பட்டி தெரியுது? பெரிய ஐயா இவரு அப்படி 20 வயசு ஆகுது இருக்கு. பெரிய பையனை வளர்ந்துட்டு இருக்கு. டே மஞ்ச மாட்டா போ தங்கச்சி விளையாடுறப்ப தங்கச்சி கூட போய் விளையாடுப்போ. டே வாடா நம்ம சொப்பு சாமா வச்சு விளையாடலாம். இவன் ஒருத்த சரியானவன். டே உங்க பாட்டியை பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. அடிச்சுடுவாங்க போல இருக்குடா. இங்கே உட்காந்து விளையாடலாம்டா. அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்க பார்க்கறதுக்கு தான் டெரரா இருப்பாங்க. ஆனா அவங்க சாஃப்ட் காய்ட்டு அவங்களை எப்படி ஏமாத்துறது எனக்கு தெரியும். சரி அப்ப நான் வந்து சொப்பு சாமா விளையாடும் போது சாம்பார் பாயசம் அதெல்லாம் மனதை செஞ்சு தருவேன். நீங்க சாப்பிடணும் அப்படின்னு நான் சொப்பு சாமா வச்சு விளையாடுறேன். எம்மோடியும் மண்ணு சாப்பிடா எனக்கு வேணாப்பா. அதெல்லாம் முடியாது. நான் வந்து சொப்பு சாமான சாப்பாடு செஞ்சு தருவேன், நீங்க சாப்பிடணும். இதுன்னு வம்ப போச்சு. மண்ணில் வந்து தண்ணி ஊற்றி கடைக்கு சாப்பிட்டு உசுட்டு எடுக்குங்களா? இப்போ என்ன பண்ணுறது? சரி போயிட்டு வாசலில் போயிட்டு என் கண்ணு எதிர்க்கே தான் விளையாடணும் கிரிக்கெட்டு. இதாக தூரமாக எங்கேயும் போகக்கூடாது. இந்த கோலம்புறம் பற்றி அந்த வாசல் விளையாடுங்க. பாட்டி எப்படி வழி வந்துருக்கேன்? சரி பாட்டி இங்கே தான் விளையாடுவோம். தூரமாக நான் எங்கேயுமே போக மாட்டோம். நான் குரல் கொடுத்த உடனே ஓடி அந்த உள்ள புரியுதா? அப்புறம் உங்கள் அம்மா வந்து என்ன திட்டுவா. உங்கள் பசங்களை வந்து வீட்டுக்குள்ள தானே பார்த்து சொன்னேன், எதுக்கு வெளியில் அமைச்சு சொல்லிட்டு என்னை திட்டுவாங்க வச்சிடாத. புரிஞ்சுதா? சரி பாட்டி உங்களை திட்டவே மாட்டாங்க அம்மா வந்து. நான் இங்கே தான் விளையாடுவேன். டே மண்டை தென்னை மண்டை எடுத்துங்க. பால் எடுத்துன்னு வரேன் விளையாடலாம். தென்னை மண்டைலாம் ரெடியாக இருக்குடா வாடா. பிள்ளைங்களா இதுங்க மரட்டு உந்தியம்மா. நானும் 2 பிள்ளைங்களை வளர்த்தேன். இந்த மாதிரிலாம் என்னை எதுவும் அமக்கலாம் பண்ணல. டே ஒரு நிமிஷம் இல்லை. என்ன பாட்டி சாப்பிட்டியா இல்லையா நீ முதல்ல? பாட்டி அம்மா தான் வந்து இட்லி வாங்கி கொடுத்துட்டு போனாங்களே சாப்பிட்டேன். அந்த தட்டில் கழுவி வச்சா அப்படியே போட்டுட்டு கிளம்பிட்டியா? தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டேன். மீதி சாம்பார் எடுத்து மேலே மூடி வச்சிருக்கிறேன்.
கொஞ்சோண்டு இருக்குது. பாப்பாக்கும் கொடுத்தாச்சு, அவ்வளோ சாப்பிட்டு முடிச்சிட்டா. தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அவளை குடிக்கிறதுக்கு குடிச்சிட்டு தான் விளையாடினாக்கா. வேற ஏதாவது டீட்டெயில் தெரியுமா உங்களுக்கு? இல்லை வீடு பெருக்கிட்டு துணியெல்லாம் துவச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விளையாட்டுக்கு போகணுமா நானே? சரி சரி சரி, கோபப்படாத. எங்கடா பசங்களா பீஸ்ஃபுல்லாக விடுறீங்களா? பீஸ்ஃபுல்லாக விடுறீங்களா? இந்த வீட்டில் ஆம்பளை பையன் யாரு பொம்பளை பொண்ணு யாரு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. எல்லா வேலையும் இங்கே நான் தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. சே, ஒரே கடுப்பாக இருக்குது. டேய் மண்டை நீ என்ன மச்சு பார்த்துருக்க போடா. எங்கள் வீட்டில் தினமும் நான் தான் பாத்திரம்லாம் துவைக்க வைக்கிறேன். அதெல்லாம் இன்னும் தெரிஞ்சுதான் கலைப்பான் போலது நம்மள. மாட்டுக்கு சாணி எள்ளு, மாட்டுக்கு வைக்க பொறுப்போடு, அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். வீடு விடையாத்துமே பால் கொடுத்துட்டு வா. இன்னும் ஒரு பையன் எவ்வளோ வேலை தான் செய்வான்? ஒரு 10 நிமிஷம் விளையாடுறது கூட மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு வேலை செஞ்சு என்னோட காலெல்லாம் கழிஞ்சிடும் போல இருக்குது. இவன் கூட ஓர பார்த்தா நமக்கு பயமா இருக்குது. அவள் வந்தால் வேற கத்தப்போறா, எதுக்கு பசங்களை வெளில அனுப்பிச்சு சொல்லிட்டு. இது சொல்ற பிச்சு கேட்க மாட்டேங்குது. பாட்டி வெங்காயம் தக்காளி எடுத்துன்னு வரீங்களா இல்லையா? வரண்டி இவளுங்க வேற. செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றலான்னு வந்தேன். அந்த வேலை சேர்த்துக்கு எங்கன்னா விட்றாங்களா நம்மள? கொஞ்சம் ஊற்றினா போதும். என்னைய கிளவிக்கு பாட்டு கேட்டியடி? கேட்டுன்னு இருக்கேன். ஏக்கா, இன்னைக்காவது நம்ம ஊர் பஸ் வருமா இல்லை வராதா? நீ வேற வாய் வைக்காதடி, இல்லை நந்து தண்ணி போகணுமா? இன்னத்தையும் சேராட்ட கூட கிடைக்காது நமக்கு. ஆமாம், நான் வாய் வச்சு தான் இப்போ நம்ம ஊர் பஸ் வராமல் போயிடும். அது நம்ம என்னைக்கு வெளியில் போகிறோமோ அன்றைக்கி வரவே வராது. நம்ம வீட்டில் உட்காந்து தான் சல்லு இந்த பக்கம் அந்த பக்கம் கரெக்ட் டைமுக்கு கன் மாதிரி போயின்னு இருக்கோம். நம்ம எங்கே வெளியில் போகிறோம் தெரிஞ்சிச்சுன்னா ஊர் பக்கம் கூட தலை வச்சு படுக்காது. அது நம்ம செய்த கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, இன்னைக்கு பஸ் வரணும்னு. ஃப்ரீயாக போயிட்டு இல்லை ஃப்ரீயாக வந்துடலாம். இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்க நடக்கணும் 3 கிலோமீட்டருக்கு. மீன் மார்க்கெட்டுக்கு அங்கே தான் போனால் தான் விலை கம்மியாக கிடைக்கும். இங்கெல்லாம் வந்து 1/2 கிலோவே 200 சொல்கிறாங்க. அங்கே போனால் 1 கிலோ 200. யாரா மீன் நண்டு எல்லாம் வாங்கி வந்து சமைச்சுன்னு வச்சுக்கேன். அண்ணன் மொத்தக்குள்ள மடமான சமைச்சு முடிச்சுட்டு அண்ணன் வந்து சாப்பிடுவாங்க. நீ இதுக்கு தான் தேவையில்லாம துட்டு செலவு பண்ணியிருக்கே தெரியல. ஒரு காரக்குழம்பு வச்சோமா, அப்பளத்தை வத்தமா, உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணோமா, போட்டோமான்னு இல்லாமல் இப்போ கறி மீன் இல்லாமல் தான் ஆடுது. அவங்க எத்தனை காய்கறிக்கும் வாழைப்பழத்துக்கும் கறி மீன். இதுக்கு வேறு நம்மளுங்களும் நடந்து வர போன போகுது. அவங்களும் என்னைக்காவது ஒரு நாள் தான் நம்ம வீட்டுக்கு வராங்க. அண்ணி வேற வரேன்னு சொல்லியிருக்காங்க. அருண் வேற வரானா? அவங்க வீட்டுக்கு போனால் மட்டும் நம்ம இது பார்க்குறோம்ல, நல்ல கறி மீன்லாம் ஆக்கி போகணும், விருந்து சாப்பாடு மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்ல. அதேமாதிரி அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அவங்க எது எடுத்துன்னு வராங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது. புரிஞ்சுதா? நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகணும். அதுக்காக தான். புரியுதா? வாய் முடியும் வா. நீலாம் எவ்வளோ பட்டாலும் ஆனால் திரும்பவே மாட்டேன். வாடி பஸ் வர சத்தம் கேட்குது, ஓடி. அது பஸ் இல்லை, இது வேன் போகுது. நான் கூட பஸ் தான் போயிடுச்சுன்னு நினச்சேன். இந்த 2 பசங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. மாமா இன்னைக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ஆரம்பிச்சு லீவ் போட்டு உட்காந்துங்க வீட்டில். பாவம், அந்த மாமியாரை வேற போட்டு கொடுப்ப பட்டு போதுங்க. மண்ணை தண்ணி ஊற்றி காய்ச்சி சாப்பிடுன்னு. என்ன ஸ்கூல் அனுப்பிச்சு விட வேண்டியது, எதுக்கு லீவ் போட வச்சேன்? ஆமாம், நான் தான் லீவ் போடுங்க, வீட்டில் இருந்தே உயிர் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுங்க போலக்கா பேசினுங்க, ஃபோனில் பேசுனவங்க கேட்டுடுதுங்க. நீங்கள் மாமா வராங்கன்னு உசாரா லீவ் போட்டுடுதுங்க. எங்கள் வீட்டில் இருக்குதுங்க கூட சின்னது லீவ் போகிறேன்னு சொல்லிச்சு. பெருசு காலேஜுக்கு போய் லீவ் போடாமல் சின்னது வந்து லீவ் போகிறதா சொல்லிச்சு. பெரிய வந்து மிரட்டிட்டுன்னு போயிருக்கிறேன். லீவ் போட்டால் அப்புறம் பேரண்ட்ஸை கூட்டு வந்து தான் காலேஜில் சேர்ப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிட்டுன்னு போயிருக்கிறேன். வீட்டில் இருந்தாலும் ஒரு வேலையும் செய்யாதுங்க. வேலை செய்கிறவங்களும் டென்ஷன் பண்ணி இருக்குங்க. அதுக்கு தான் போட்டால் சொல்லிட்டு விட்டுட்டேன். பெரிய பசங்களை வச்சு நீயே இந்த சிலுப்புற. பெரிய பசங்க தான் சின்ன பசங்க இருந்தாலும் பண்ணுறதெல்லாம் ஒன்றே தானே இப்படி இருக்கு. இப்போ சீர் வச்சுட்டு வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்து விருது சாப்பிட்டு புடவை எடுத்து வச்சுக்கிறேன், வந்து கட்டின்னு போங்கன்னு வேறு சீன் போடுவாங்க. ஆமா, நீ 2 நாள் போய் தங்கிட்டு வரலாமா இல்லை காலைல போயிட்டு சாயங்காலமே வந்துடலாமா? ஆமா, அப்படியே 10,000 பட்டு புடவை எடுத்து வச்சுக்கிறாங்க. நீ போயிட்டு அங்கே போய் தங்கிட்டு இருக்கிற வெள்ள விட்டுட்டு விருந்து சாப்பாடு சாப்பிட்டு வா பொறுமையா. இந்த பட்டு புடவை 200 போடுவே, அவங்களால தகுதிக்கு ஆனது என்னவோ எடுத்து தராங்க. நம்ம போயிட்டு அவங்க கிட்ட சாப்பிட்டு அதை கட்டின்னு வர தாண்டி முறை. இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச மாம்பழம் கலர் புடவை, அதுவும் பட்டு புடவை மெரூன் கலர் இல்லைன்னா ரோஸ் கலர் பார்டர் வச்சு எடுத்து கொடுத்தா மட்டுமே தான் நான் வருவேன். இல்லைன்னா நான் வரமாட்டேன். நீ மட்டும் போயிட்டு வாங்கி வந்துரு. என் பசங்களை கூப்பிட்டுக்கோ, உங்கள் வீட்டுக்காரை கூப்பிட்டுக்கோ. நானும் அந்த மாதிரி என் வீட்டுக்கார பசங்களாம் கூப்பிட்டு வரேன். போனோமா, காலையில் போனோமா, மதியானம் சாப்பிட்டோமா, சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துனே இருக்கலாம். இது ஒரு பெரிய கஷ்டம்னு ஆடின்னு கிடப்பேன். நீ வேணா எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கவா? என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன் தான் இப்படி வீம்பு பிடிச்சி நினைக்கிறேன்னு தெரியல. வா பஸ் வருது, வீட்டு கதை பேசுனது வா. எங்கள் வீட்டில் இவ தான் ஒரு தண்ணி இருக்கும். இவ்வளோலாம் எங்கள் அம்மா பெத்துச்சா இல்லை செஞ்சிச்சான்னு தெரியலையா? சீக்கிரம் வா, பஸ் நிப்பாட்டி வச்சுக்கிறேன். ஓடியா அதை வந்துட்டு